ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பழனிசாமி எதை தொட்டாலும் தூள் பறக்கும், எதிரியே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாப்புல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளா எதை தொட்டாலும் ஐயாவை தூக்கி தூக்கி அடிக்குது. எவனை பார்த்தாலும் ஒரு சந்தேகமாகவே பார்க்குற ஒரு நிலைமையில ஐயா இருக்கார். இவன் நம்மளை ஏதாச்சும் செய்வானோ, ஐயாவோட மனநிலைமை அப்படி ஆயிடுச்சு. 2026 எலெக்ஷனில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கள ஆய்வுக்கு உள்ளே போனால் அவங்க பலவிதமாக ஐயாவை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ண வந்தவரையே இவங்க ஆய்வுக்குள்ளாக்கியிருக்காங்க பார்த்துக்கல. ஆனால் அந்த வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன ஆய்வு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஐயா கள ஆய்வே வேண்டாம்டா ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்புற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இதுக்கு இடையில இன்னும் வேலுமணி என்ன செஞ்ச இன்னொரு வேலை உள்ளே போயிட்டு, அதாவது அவர் ஒரு இவரை ஒரு ஆய்வு கட்டுனா அவர் தனியாக இன்னொரு ஆய்வை பண்ணிட்டு வந்திருக்காப்புல. பார்த்துருவோப்பா. மதியம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கூத்து. அதிமுக அடக்க முடியாத அனகோண்டாவா தெரிஞ்ச ஐயா பழனிசாமி இப்ப பழைய பேப்பர்ல புழிஞ்ச பக்கோடா மாதிரி கிடக்குறாரா. யூஸ்வலா இங்க என்ன நடக்குன்னா, மேலே இருக்கிறவங்க அடிச்சுக்குவாங்க, கீழே இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ ஒரு சேஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க, ஆனா மேலே இருக்கிறவங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயா 2026க்கு ஒரு கள ஆய்வு, நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி படை தளபதிகள் எல்லாம் பத்தி விட்டுருக்காப்புல. போங்க, போயிட்டு என்ன நிலவரம், ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்களும் நம்பித்தான் போயிருக்காங்க. அவங்க இதையெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் தெரியல, போயிருக்காங்க. இன்னமும் நம்ம கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்போட போயிருக்காங்க. நம்ம போனோம்னா அப்போ இருந்த மரியாதை, அம்மா டைமில் வந்து அம்மா ஆள் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அடக்க உடக்கமாக அத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இப்பயும் இருப்பாங்க அப்படின்னு நம்பி போயிட்டாங்க. ஆனால் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மார்க்கை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பார்த்துக்கங்களேன், இந்த படத்தில் காமெடியெல்லாம் வரும், இனிமே இவங்களுக்குலாம் பஞ்சாயத்து பண்றது கடை என்னை கூப்பிட்டியா, இனிமே உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண என்ன செருப்பை கழட்டி அடிங்களா அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போகிற இடத்துல எல்லாம் நடந்திருக்கு. அண்ணன் இதில் முக்கியமான ஒரு 3 கேரக்டர். ஒன்று அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன், அவர் நெல்லையில் வந்து வாங்கினாப்புல. இன்னொன்று நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், அவர் தஞ்சாவூரில் தெரிய வாங்கினாப்புல. எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கா பரவாயில்ல, சீனிவாசன் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம். டேய் நான் தலைவர்ரா அப்படின்ற அளவுக்கு அண்ணன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் இங்கே இன்னொரு பக்கம் நம்ம கேபி முனுசாமி என்ன பாவம், மனசில் உள்ளதை எத்தனை நாள் உள்ளுக்குள்ளே போட்டு அடக்கி வச்சிருந்தா தெரியல, அதை மொத்தமாக கொட்டி தீர்த்துட்டார். இவங்க இருக்கிற வரைக்கும் கட்சி விளங்காதுடா, இவங்களால தாண்டே இன்னைக்கு கட்சி இந்த நிலைமையில இருக்கு, கேவலப்பட்டு நிற்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்டார். முதல்ல கேபி முனுசாமி என்னட்டே வந்துடுவான். அண்ணன் அதான் இந்த இதுக்கெல்லாம் அந்த கள ஆய்வு கூட்டம் இருக்குல்ல, அந்த கள ஆய்வுல பல ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கள ஆய்வுக்கு உள்ள போன மனுஷன் ரொம்ப நொந்து போய் பேசியிருக்காப்புல. ஐயா இன்னைக்கு நம்ம கட்சி இவ்வளவு கேவலமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்க தானே. எப்படி பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, கட்சியோட மூத்த தலைகள், அவங்கெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்காம தான் மட்டும்தான் இருக்கணும், நான் சொல்றதைத்தான் கேட்கணும், நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு தடியெடுத்தவன்லாம் தலைவன்ற ரேஞ்சுக்கு பேசுனதுனால இன்னைக்கு கட்சி இவ்வளவு கேவலப்பட்டு நிற்குது. பிரிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கெல்லாம் வந்து இவ்வளவு மனசு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, நாங்கள் தான் அப்படின்னு அண்ணன் உண்மையிலேயே ஒரு ஃப்ளோவில் ஒத்துக்கிட்டாப்புல. அவர் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க, அதாவது கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் கட்சி இவ்வளவு தூரம் கீழே போயிருக்காது, நாமளும் வந்து அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம். நம்மளையெல்லாம் பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறவங்க
இன்னைக்கு நம்ம வர்றோன்னு நினைச்சு சேரை இல்லாத சேரை போட்டு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு போட்டு காலாட்டி திரியிறாங்க நமக்கு முன்னாடி. இந்த இதையெல்லாம் வந்து பண்ணதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு சைடில் ஒதுக்கிட்டார். திண்டுக்கல் சீனிவாசன் தஞ்சாவூர் பக்கம் போயிருக்கார். மனுஷன் போற வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. போற இடத்துல இந்த கவர்மெண்ட் ஆபீசர் பூரா கொலகார பயலுக எதை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடலைன்ற ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இவங்க பூரா காவாளிய ஒட்டு மொத்தமா வந்து இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, இருக்கிறதுலே மோசமானவங்க இந்த அரசு அதிகாரிகள் தான். திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது, அவர் வாயாலே சொன்னது. எனக்கு ஓட்டா போட்டாங்க இவங்க, நான் எவ்வளவு தூரம் வந்து அந்த ஓட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? 22,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்கிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட். கடைசியில் தபால் வாக்கை வந்து கொஞ்சம் எண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னோட சரிப்பா கூட ஒரு 1000 வாக்கு வரும் அப்படின்னு நம்பி உட்கார்ந்து இந்த அரசாங்க அதிகாரிகளை நமக்கு போட்டிருப்பாங்க, வர முடியாதவங்கள நம்மளை வாழ்த்தி இருப்பாங்க அப்படின்னு நானும் நினைச்சேனே. ஆனால் கடைசியில் பாருங்க மொத்தமாக ஒத்த பய கூட போடல, அந்த பக்கம் போயிடுச்சு. 5,500 வாக்கு, கடைசியில் 17,500 வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்கிற மாதிரி ஆகி போச்சுப்பா. மொத்தமாக என்னைய மூடிட்டாங்க, அவ்வளோ பேர் கேவலமான பயலுக அப்படின்னு அவர் மனசு. கள ஆய்வு எதுக்கு, எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு. இவர் எனக்கு எப்படி எல்லாம் போச்சுன்னு அவர் சொந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இதை கேட்டுட்டு கடுப்பானவங்க உள்ள கீழே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா நீங்கள் வந்ததெல்லாம் சரிதான், முதல்ல எதை பேசணும், எங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி முதல்ல எங்க கிட்ட கேளுங்க. இதுதான் பிரச்சனைன்னு நீங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு உங்க இஷ்டம் நீங்க பேசுறதை கேட்டுட்டு போறதுக்கு நாங்க வரல. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களை பேச சொல்லி நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நாங்க கேட்கிறோன்னு. அவர் சீனிவாசன் என்ன பண்றதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியவே இல்லை. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சுன்னா பார்த்துக்கல, என்னடா இப்படி எல்லாம் பேசுறிய, இதுக்கு முன்னாடியெல்லாம் வாயவே திறக்க மாட்டீங்களடா, இப்போ ஏதோ வம்புக்கு வந்து நிற்கிறிய, வீம்புக்கு என்ன சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி அண்ணன் திருன்னு முழிச்சிருக்காப்புல. இருந்தாலும் அவனுக்குள்ள அவரை கேட்டவரை என்ன பண்ணிட்டாரு, அப்படி சத்தம் போட்டவர் மேலே ஏறிட்டாப்புல. மேடையில் ஏறி ஒன்று தப்பாலாம் இல்லை, என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கா என்னைய கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனப்ப ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, கீழே இறக்கி விட்டாங்க. மொத்தமாக போயிரு, நீ எல்லாம் மேடையே ஏறக்கூடாது, உனக்கெல்லாம் கேட்டால் ஜனநாயக கட்சிம்பாங்க. அதாவது எங்கேயோ ஒரு மூலையில் டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு துணை முதல்வராகலாம், அப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர் முதல்வராகலாம். பேசுகிற அதை கேட்கணும், நம்ம பேசுகிறப்ப வந்து அப்படி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, பலாப்பழம் மாதிரி பேசுவாங்கன்னு வைங்கள. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராச்சும் தான், நீ எல்லாம் என்னடா இங்கே ஏற வர்ற, இது எங்களுக்கான மேடை, உனக்கு என்னடா தகுதி இருக்கு கேட்பேன். அவங்க ஒன்றும் பதவி கேட்டு மேலே வரல, ஐயா இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இருக்கிறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க போகிறப்ப முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏங்க இப்போ இந்த வடச்சென்னை படத்தில் தனுசு பக்கம் நிற்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அவர் என்ன கேட்டார், என்ன தப்பாக கேட்டார், உங்களை ஏதாவது வந்து திட்டுறதுக்காக மேடை ஏறினாப்லையா? இல்லை, அவர் இங்கே என்ன இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்காகத்தானே மேடை ஏறதுக்கு வந்தாப்புல. அதை கூட உன்னால் பார்க்க முடியல கேட்க முடியலன்னா அப்புறம் எதுக்குயா நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டோன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இது அந்த பக்கம் பிரச்சனை. சீனிவாசன் நேரடியா திண்டுக்கல் சீனிவாசன் நீங்கெல்லாம் எதுக்கு அப்படியே அவர் அண்ணன் உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிட்டாப்புல. ரெண்டாவது மென்மையான ஆளு திண்டுக்கல் சீனிவாசன், அவரை இவ்வளோ தூரம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணால் குழந்தை பதறத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கூல் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுன்னு வைங்கள. அதுக்கப்புறம் நெல்லை ஹைலைட்டு அங்கே தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் வேலுமணி அண்ணன் கெத்துப்பா. அண்ணன் மேலே அதை என்ன பிரச்சனைன்னு கேட்குத, உண்மையிலேயே அந்த குரூப்பில் கொஞ்சம் தெளிவான ஒரு ஆள்னா அண்ணனை சொல்லிக்கலாம். ரொம்ப தெளிவான ஆள், கொஞ்சம்லாம் கிடையாது. அண்ணன் அங்கே ஏறி உட்கார்ந்துருக்காரு, அந்த மேடையில் கூட்டம் நடக்குது. அதில் முன்னாள் மாவட்ட செயலாளர், இப்போதைக்கு அதிமுகவோட அந்த துணை கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன், பாப்புலர் முத்தையா. அண்ணனுக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரி ஒன்று உண்டு. அவர் ஸ்டாண்டர்டாக இங்கே இருந்தவர் இல்லை, போக்குவரத்துமாக இருந்தவர். இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் போயிட்டு வந்தவர். அவர் இப்போ அங்கே இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்தவர்,
இப்போ இது கொள்கை பரப்பு துணை செயலாளராக அவர் அங்கே ஆயிட்டாப்புல. மனுஷன் எடுத்தோடனே நேரடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க மாவட்ட செயலாளர்னா இங்கே மாவட்டத்தில் தானே இருக்கணும், அவர் இந்த மாவட்டத்தை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சேலத்திலே செட்டில் ஆகி கிடக்கிறாப்புல. இங்கே இருந்து வேலைகளை பார்த்தா தானேங்க என்ன நிலவரம், நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா நம்ம நாம் தமிழரை விட கீழே போய் கிடக்கிறோம். லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் அப்படித்தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிள் ஒழுங்காக கிடையாது. அதனால் எப்படியாவது இங்கே வந்து இருந்து அதை செய்யணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அங்கே இருக்கிறவங்க கிளம்பிட்டாங்க. அந்த பிரசன்ட் மாவட்ட செயலர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆதரவாக. ஏன்னா அண்ணன் வந்து வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டார். இப்போ நீங்கள் கரண்ட்டில் அங்கே இல்லை. இப்போ கரண்ட்டில் இருக்கிறவரை பற்றி நாம் குத்தம் குறையுமா சொன்னோம்னா நம்மளை குத்துறதுக்கு கிளம்பி ஒரு கூட்டம் வருமா இல்லையா? அங்கே தான் அது வந்துருச்சு. நீ எப்படியா பேச போச்சு, நீ ஒழுங்கா முதல்ல அவரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இங்கேருந்து ஓடி போய் டிடிவி போயிட்டு வாழாட்டிட்டு இருந்தவர் தானே, அதுக்கப்புறம் அங்கே வாழை கொஞ்சம் இழுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே ஓடி வந்துட்டே இல்லை. உனக்கெல்லாம் இங்கே பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, ஐயா இங்கே அந்த பூத் இருக்குது, அந்த அதை எத்தனை பேர் அந்த வாக்காளர்கள் அந்த இதை சேர்க்குற பூத் இருக்குது, அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் நம்ம கட்சி சார்பாக. ஆனால் இங்கே ஒருத்தங்க கூட இல்லையா, பூத்தில் 9 பேர் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம், யாருமே இல்லை. அப்புறம் எங்கே தான் போயிட்டு எப்படி தான் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க? பூத்துக்கே ஆள் இல்லைன்னா இங்கேருந்து தானே ஒவ்வொருத்தனையும் பிக்கப் பண்ணி நீ அதுக்கப்புறம் அங்கே போய் முடிக்கணும். இங்கே நீ முடியலைல்ல, அப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம கீழே போனதில் என்ன இருக்குது? அவர் உண்மையைத்தான் பேசியிருக்காப்புல. ஆனால் அதே நேரத்தில் உனக்கு என்னையா அந்த தகுதி இருக்குது, நீ என்னைய பற்றி குறை சொல்றிய, நீ ஒழுங்கா அப்படின்னு போயிட்டு அவர் ஒரு அக்கறையில் சொன்னாலும் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண சில சம்பவங்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அந்த இடத்துல பயங்கர கைகலப்பாயி அப்புறம் இவர் வேலுமணி இடையில பூந்து, இங்கே பாருங்க இதுக்கு மேலே யாரும் சண்டை ஓட்டினா அப்புறம் நீக்கப்பட வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்காக தான் அர்த்தம். கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா இங்கே இவ்வளோ ஒரு மாஜி அமைச்சர்கள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய தலைகள் வந்திருக்கு. அந்த தலைகளுக்கு கீழே உட்காந்துட்டு அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் இவங்க மாட்டும் அடிச்சுட்டு கிடந்தானே, யோ கம்முன்னு கிடையா, நான் மாட்டு பேசாமல் அண்ணனாவது நொண்ணனாவது அப்படின்னு பேசினா அப்புறம் அதுக்கு என்ன மரியாதை? எனக்கு அந்த கட்சின்றது எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குன்றது அங்கே தான் தெரியணும். அதுக்கப்புறம் அண்ணன் பேசி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் அவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பேசி கூட அந்த அளவுக்கு சால்வ் ஆகலைன்னு வைங்கள, மாவட்ட செயலாளர் பிடிச்சி சரி ரைட்டு ஓகே விடுங்கப்பா, ஏதோ தெரியாமல் பேசுகிறேன், நம்ம இங்கே இதுக்காக வந்திருக்கோம், அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனப்போ தான் வேலுமணி என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உண்மையிலேயே, அதாவது இதுக்கு முன்னாடியாவது அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்தது. அதாவது அரசியல் ரீதியாக அண்ணன் நயினா நாகேந்திரனும் வேலுமணியனும் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், அப்போலேருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. அம்மா இருந்தப்போலேருந்து 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு புரிதல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா போனதுக்கப்புறம் அண்ணனும் அங்கேருந்து போயிட்டாப்புல, நயினார் அண்ணனும் போயிட்டு பாஜகவில் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்ணன் கூட வந்து போக்குவரத்துமாக தான் இன்னமும் இருக்கிறாரு, வெளிப்படையாக கிடையாது. அவங்க 2 பேருக்கு இடையில அது என்ன விதமான ஒரு கனெக்ஷன் தெரியல, பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் வேவ் ஒன்று இருக்கு பயங்கரமா. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்ற மாதிரி அண்ணன் இங்கே என்ன நினைக்கிறாரோ அங்கே அவருக்கு பட்டுன்னு பொறி தட்டும். அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு கனெக்ஷன். அண்ணன் வீட்டுக்கு உள்ளே போயிருக்காரு. இது இந்த சீமான் அண்ணன் ரஜினி சார் இருக்காருல்ல, அவங்களோட அந்த சந்திப்பை விட பயங்கரமான ஒரு பரபரப்பு. என்ன நடந்துச்சு? ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அங்கே ஒருத்தருக்கு பம்ப் ஆகிருக்கு. டே 50 லிட்டர் அடிக்கிறா ஹார்ட்டு, ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கே சேலத்துலேருந்து சவுண்டு வருது. பிபி எகிரி போய் உட்கார்ந்துருக்கார். கடைசியில் பார்த்தா நாங்கள் வந்து ஒரு இல்ல திருமண விழாவுக்காக நாங்கள் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் போனோம். அது இல்ல விழா, வேலுமணி இல்ல விழாவுக்கா இல்லை பழனிசாமி ஐயா பல்ல பிடுங்குற விழாவுக்கான்றது அது தெரியல. அது உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்க, என்னத்தை கடத்தினார். இதுக்கு முன்னாடி அரசியல் புரசலாக இருந்தது. இப்போ வந்து எல்லாரும் பார்த்துக்கங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, எங்கள் உறவு இனிமேல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு போயிருக்காரா. இதை வேற பயங்கரமாக போச்சு. அதாவது கள ஆய்வை விட இவங்க ஹாலுக்குள்ள ஒரு ஆய்வு பண்ணாங்க பற்றியெல்லாம் உட்காந்துக்கிட்டு, அதுதான் ஐயாவுக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஆகிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் பயங்கர கட்டுக்கோப்பான ஒரு கட்சி, இப்போ அது என்னடான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே கட்ட முடியாத ஒரு கட்சியாக இருக்குது.
களைஞ்சு களைஞ்சு போய் கிடக்கு. ஒருத்தர் அதாவது யாராச்சும் ஒருத்தர் சொல்ல பேச்ச கேட்கணும், ஒருத்தர் கண்ட்ரோலில் யாராவது இருக்கணும். ஆனால் இது எல்லாமே நம்ம தானே ஆரம்பிச்சு விட்டோம். சுதந்திரமாக இருக்கும், ஜனநாயகமாக இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். இப்போ அதைத்தான் இங்கே ஹிஸ்டரி ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. 2020 இன்னும் 15 மாதத்துக்கு இருக்குன்னு வைங்களா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் 15 மாதம் போகிறதுக்குள்ள பாதி உசுறு போயிடும் போலையே. ஐயா பழனிசாமி ஐயா, பத்திரமா பார்த்துங்க, தைரியமாக இருங்க, உங்களால் முடியும். எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்க, எத்தனையோ பேரை கடத்தி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? இதெல்லாம் சால்வ் பண்ணி வந்துடலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக நீங்கள் மறுபடியும் நிற்கணும், எதிர்த்தாப்புல நிற்கணும். ஏன்னா இவ்வளவு பேரை வச்சுருக்கீங்க, ஐ மீன் எம்எல்ஏவா இவ்வளோ பேரை வச்சுருக்கீங்க. இன்னும் அதிகமான ஆட்களை நீங்கள் கொண்டாந்து நீங்களும் ஒரு ஆளுமை தான் அப்படின்னு அந்த புரட்சி தமிழன்னு போட்டுக்கிறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வேலைகளை பார்த்துட்டீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நன்றி.